Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. கிரிக்கெட் உலகத்தோட மிக அன்ஃபார்ச்சுனேட்டான கிரிக்கெட் டீம் அப்படின்னு வந்து சொன்னால் யாரை வந்து சொல்வீங்க? கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீம் தான் சொல்வீங்க. எதுக்காகனா சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் டீம் வந்து என்னதான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க டீமில் இருந்தாலும், என்னதான் பெஸ்ட் பவுலர்ஸ் அவங்க டீமில் இருந்தாலும், என்னதான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க டீமில் இருந்தாலும், பிக் மேட்ச் சிச்சுவேஷன்ஸ் அதாவது வேர்ல்டு கப் அந்த மாதிரி ஒரு டூர்னமெண்ட் எல்லாம் வரும்போது பயங்கரமாக கிரம்பிள் ஆயிடுவாங்களாம். இதுக்காக தான் அவங்கள வந்து சோக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த என்டையர் சவுத் ஆஃப்ரிக்கன் க்ரௌடே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், யாருடா ஒரு பிளேயர் நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்காக்காக வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா 2014 வருஷம் ஒரு ஆண்மகன் சவுத் ஆப்பிரிக்காக்காக வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னடா சொல்ற, சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் வேர்ல்டு கப் வின் பண்ணதே இல்லையடா அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா 2014 அண்டர்-19 வேர்ல்டு கப்பை ஏடன் மார்க்ரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பிளேயர் வந்து எக்ஸ்ட்ராடினரியான கேப்டன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் தான் சவுத் ஆப்பிரிக்காக்காக முதல் வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ உலகமே வந்து கொண்டாடலனாலும் சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தான் பார்க்கப்படுறாரு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஏடன் மார்க்ரமோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4th October 1994 செஞ்சுரியன் அப்படின்ற இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவில் கைல் மார்க்ரம் அப்படின்றவருக்கும் ஜீனா மார்க்ரம் அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க ஏடன் கைல் மார்க்ரம் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவர் வந்து என்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் சின்ன வயசுலேருந்தே கொடுக்கப்பட்டது. அதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடினா கண்டிப்பாக உனக்கு வந்து என்னுடைய சைட்லேருந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப வந்து உற்சாகப்படுத்துவாங்கறாங்களாம். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 2 வயசாக இருக்கும்போதே வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஏடன் மார்க்ரம் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏடன் மார்க்ரம் வந்து கிரிக்கெட் எவ்வளோ அளவுக்கு நல்லா விளையாடுவாரோ அதே அளவுக்கு நல்லா ஃபுட்பாலும் விளையாடிட்டு இருப்பாராம். ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருந்த ஏடன் மார்க்ரமோட லைஃப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு ஸ்கூலில் தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டோரியாவில் இருக்கிற பிரிட்டோரியா பாய்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஸ்கூல்ல தான் வந்து ஏடன் மார்க்ரம் வந்து படிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் 2 ஸ்போர்ட்டுமே விளையாடி இருக்காரு. அதாவது ஃபுட்பாலும் விளையாடி இருக்காரு, கிரிக்கெட்டும் விளையாடி இருக்காரு. 2 ஸ்போர்ட்லயுமே ஈக்குவலண்டா சூப்பர்பா எக்ஸல் ஆகி வந்திருக்காரு. ஸோ அது வரைக்குமே அவரோட லைஃப்ல வந்து டிசைட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபுட்பாலில் வந்து என்னோட கெரியர் பண்ணணுமா இல்லை கிரிக்கெட்டில் வந்து என்னோட கெரியர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாமல் இருந்தார். கடைசியாக எப்போ டிசைட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 2010 வருஷம் அவர் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது, அதாவது ஹை ஸ்கூலில் இருக்கும்போது அவர் டிசைட் பண்ணது என்னன்னா, சரி ஓகே ஃபைனலாக நம்ம வந்து கிரிக்கெட்லேயே நம்மளுடைய கெரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஸோ டிசைட் பண்ணிட்டதுக்கப்புறம் நார்மலான ஒரு கிரிக்கெட் அகாடமிலலாம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் உண்மையிலேயே அவருடைய கேம் வந்து பயங்கரமாக எக்ஸல் ஆனது எப்போ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 2013 வருஷம் டுக்ஸ் கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அகாடமியில் வந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அவருடைய கோச் ராய் ஜெனிங்ஸ் இருக்காரு. ஸோ அவர் மூலியமாக தான் இவர் வந்து பயங்கரமான ஒரு கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டாரு. அதாவது இவருடைய பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஆஃப் ஸ்பின் பவுலராகவும் வந்து மாறிட்டாரு. குறிப்பாக சொல்ல போனால் ஏடன் மார்க்ரம் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக தான் உருவாக்கி விட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்-19 வேர்ல்டு கப் உண்டான செலெக்ஷன்ஸ் வந்து உண்டாகுது. அந்த செலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிலிமினரி மேட்சஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே டாப் ஸ்கோரர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏடன் மார்க்ரம் தான். ஸோ ஏடன் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஸ்கூல் கிரிக்கெட் டீமையும் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் விளையாடின எல்லா மேட்சஸையும் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த காரணத்தினால 2014 நடக்கிற அண்டர்-19 வேர்ல்டு கப்ல வந்து ஏடன் மார்க்ரமே வந்து கேப்டனா வந்து நியமிக்கிறாங்க. ஏடன் மார்க்ரம் மட்டுமே தான் அந்த டீம்ல இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இப்போ இன்னும் 2 பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது ககிசோ ரபாடா அண்ட் ஆண்டைல் புல்குவாயோ. ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்-19 கிரிக்கெட் டீமில் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து பயங்கரமாக சவுத் ஆப்பிரிக்காக்காக அந்த வேர்ல்டு கப்பில் விளையாடினாங்க. அந்த வேர்ல்டு கப்பில் குறிப்பாக வந்து ஏடன் மார்க்ரம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வாங்குறாரு. சவுத் ஆப்பிரிக்காக்காக வேற எந்த ஒரு கிரிக்கெட் கேப்டனும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் சாதிச்சு கொடுத்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்காக ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. அது மட்டுமே தானேன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேன் ஆஃப் தி சீரிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஏடன் மார்க்ரம் தான். சோ மொத்தமா அந்த வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா 370 ரன் அடிச்சிருக்காரு அந்த டூர்னமெண்ட்ல. கிட்டத்தட்ட அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 123 அப்படின்ற ஒரு ஆவரேஜ்ல வந்து ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம்
உடனே வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்க அவருக்கு ஒரு ஏமாற்றம். என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல 2 பிளேயர்ஸை வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் டீம்ல இருந்து செலக்ட் பண்றாங்க. பட் ஆனா அந்த 2 பிளேயர்ல ஏடன் மாக்ரம் கிடையாது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஷாக் எல்லாருக்குமே. சோ அந்த 2 பிளேயர்ஸ் யாரை செலக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ககிசோ ரபாடா அண்ட் ஆண்டல் புல்குவாயோ 2 பேரையும் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல செலக்ட் பண்றாங்க. சோ ஏடன் மாக்ரம் வந்து இதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகல. சரி ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸோ 2 பேருக்கும் சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இப்போ தேவை, அதனால அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல என்ன செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டீம்ல இருந்து இவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது. ஸோ இவருமே வந்து பாத்தீங்கன்னா 2015ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக இவர் வந்து டெபியூ பண்றாரு. இந்த இடத்துல தான் அவரை வந்து ஒரு வேற லெவலுக்கு உண்டான பிளேயரா செதுக்குனாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த செதுக்குனது யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கன் கிரேட்ஸ் மார்க் பவுச்சர். ஸோ மார்க் பவுச்சர் தான் அந்த டைட்டன்ஸோட கோச்சா இருந்தாரு. ஸோ அவருடைய பேக்கிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மாக்ரமுடைய பேட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த அளவுக்குப்பா அவர் வந்து பயங்கர ஃபேமஸா விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரஞ்சி டிராஃபி வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் இல்லையா, அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நம்ம ஊர்ல நடக்கும்ல, அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் போர்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நடத்துச்சு. அந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்ட் ரன் கெட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏடன் மாக்ரம். ஒரு டோர்னமெண்ட்லயே கிட்டத்தட்ட 508 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டுமே தானான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீசன்ல கிட்டத்தட்ட 565 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 51.36. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆவரேஜ்க்கு அப்புறம் ஏடன் மாக்ரம் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு கப்பை வின் பண்ணி 3 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ 3 வருஷம் கழிச்சு 2017ல இங்கிலாண்டோடைய டூர்ல வந்து ஏடன் மாக்ரமை வந்து டெபியூ பண்றதுக்காக செலக்ட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து அவர் டெபியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் சீரீஸான பங்களாதேஷோட சீரீஸ்ல தான் அவர் வந்து டெஸ்ட் டெபியூ பண்றாரு. ஸோ ஃபைனலா அவர் வந்து எப்போ டெபியூ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 2017 அன்னைக்கு பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் டெபியூ பண்றாரு. டெபியூ பண்றது அவருடைய ஓப்பனிங் பார்ட்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா டீன் எல்கர். இந்த டீன் எல்கரும் இவரு ஏடன் மாக்ரமும் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு க்ளோசஸ்ட்னா, அவங்க 2 பேருமே டைட்டன்ஸோட மேட்ச்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க, டைட்டன்ஸ் டீமுக்காக தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து மேட்சுக்கு வரும்போது 2 பேரும் ஒரே கார்ல தான் வந்து டிராவல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. ஸோ 2 பேரையும் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல இறக்கி விடுறாங்க. 2 பேரையும் சும்மா பட்ட கலப்புறாங்க. 2 பேரும் செம்மையா ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே கிட்டத்தட்ட 97 ரன்ஸ் இருக்கும்போது ஏடன் மாக்ரம் வந்து ரன் அவுட் ஆயிடுறாரு. ரன் அவுட் ஆனதுக்கு அவர் டிசப்பாயிண்ட் ஆனாரோ இல்லையோ, அவருடைய பார்ட்னர், அவருடைய ஃப்ரெண்ட் டீன் எல்கர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. அந்த மேட்ச்ல வந்து டீன் எல்கர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாரு. பட் ஏடன் மாக்ரம் வந்து பயங்கரமா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாடி இருக்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூவும் அதுக்கு அடுத்த மாசம் அக்டோபர்ல பங்களாதேஷுக்கு எதிராக தான் பண்ணாரு. ஸோ அவருடைய கெரியரே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங்கான ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஏடன் மாக்ரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஸ்மித்துக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கும்போது, அதாவது கிராம் ஸ்மித்துக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கும்போது அவருடைய வயசு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? வெறும் 22 வயசுல சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிராம் ஸ்மித் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டீமே வந்து ரெவல்யூஷனரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏடன் மாக்ரமுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. ஸோ அவரோட ஷார்ட் இன்டர்நேஷனல் கெரியரில் அவர் இது வரைக்கும் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 20 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடிருக்காரு. அதில் வந்து 1424 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 4 செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காரு. 26 ODI மேட்சஸ்ல 643 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 2 ஹாஃப் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஏடன் மாக்ரமுடைய பேட்டிங்கை பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஹி இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு கேப்டனா உருவாகுவாரு அப்படின்றது வந்து எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கால நம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். குறிப்பா இன்னைக்கு ஏடன் மாக்ரமோட வீடியோ போட்டேன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 4 மாசமா, ஐ திங்க் 4ல இருந்து 5 மாசமா ஏடன் மாக்ரமோட வீடியோ போடுங்க, ஏடன் மாக்ரமோட வீடியோ போடுங்கன்னு சொல்லி என்னுடைய ஒரு வீடியோலயுமே வந்து கமெண்ட் பண்ணுவாரு. இந்த வீடியோ நான் கண்டிப்பா அவருக்காகவே மேக் பண்றேன். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு சாரி அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப சில விஷயங்கள்
தடைகள்னால இது வந்து இவ்வளவு தூரம் தள்ளி போயிடுச்சு, அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். பட் கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஃபேவரட்டான ஸ்டார்ஸ் யாரா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. லேட்டா இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள பத்தி போடுவேன். இது வந்து என்னுடைய ப்ராமிஸா உங்ககிட்ட வைக்கிறேன். ஸோ ஏடன் மாக்ரமோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் எந்த விஷயத்தை கத்துக்கிறேன்னு தெரியுமா? ரொம்ப சின்ன வயசுல, அதாவது 2 வயசுலேருந்தே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு பேக்கிங் கொடுத்தாங்க. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறோ அது ஆகு, அதுக்குண்டான சப்போர்ட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவர் வந்து வெறும் அந்த சப்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷனும் போட்டாரு. அதனாலதான் அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லயும் வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணாலுமே நம்ம ஒரு விஷயத்துல வந்து லேக்கிங் ஆகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாதனால பல விஷயங்கள்ல வந்து ஃபெயிலியர் ஆகிறோம். அதனால நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா மற்றவர்களை தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இதனால ஆகல, நான் இதனால சக்சஸ்ஃபுல் ஆகல. பட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க வேணும், ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல கடைபிடிச்சோம்னா நம்ம வந்து மிகப்பெரிய லெவலுக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்றது தான் நான் இவருடைய லைஃப்ல இருந்து கத்துக்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி என்ன ஏதாவது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். until then it's me Varadharaja signing off. Thank you. Bye.